வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான குக்கர்லேயே தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2. இதுக்கு பதிலாக வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட் பண்ண புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டதுக்காக முன்னாடியே ரைஸ் போட்டுட்டேன். மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு. குக்கரை மூடி போட்டு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான டொமேட்டோ ரைஸ் தயார். ரொம்ப ஈஸியானதுங்க. ஒரு 30 மினிட்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் சட்டிலாக. சூப்பராக லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கார்டனுக்கு வந்துட்டோம். கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை அடை இல்லைன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். வெண்டைக்காவும் ரெடியாக இருந்துச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது நாட்டு வெண்டைக்காய், இந்தியன் வெரைட்டி. அதனால் இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எப்பயுமே நான் முருங்கைக்கீரை முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்க. முருங்கைக்கீரை சாம்பாரே வச்சுட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரை அளவு கம்மியாக இருந்துச்சு. இனிமேல் கூட்டு மாதிரி வைக்கிறேன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு கொஞ்சமாக இருந்தாவே போதும். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சிடலாம். அதனால் முருங்கைக்கீரை சாம்பாரே வச்சிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட்லெட்டாக பண்ணியிருந்தேன். அது ப்ரெட்டோடு பண்ணி சாப்பிட்டோம். அதே என்னோடய பையனுக்கும் பேக் பண்ணிட்டேன். ப்ரெட், கட்லெட், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் சாதம், எக்கு, கேஷ்யூ, ஃப்ரூட்ஸுக்கு ஸ்ட்ராபெரியும் ஆப்பிளும் வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.